கிரக பொருத்தம் சார்ந்து நான் உங்களுக்கு இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரக பொருத்தம்னா நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். யார் 2 பேருக்கு பொருத்தம் பார்க்குறீங்களோ அந்த 2 பேர் ஜாதகத்தையும் கையில் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கங்க. ஒரு கட்டத்தை வரைங்க. கட்டத்தை வரைஞ்ச பிறகு அந்த 2 ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களையும் ஒரே கட்டத்துக்குள்ளே அந்த வரைஞ்ச கட்டத்துக்குள்ளே எழுதுங்க. அப்படி எழுதிட்ட பிறகு 2 சூரியன் இருக்கும், 2 சந்திரன் இருக்கும். அப்படி எல்லாமே 2 2 இருக்கும். கிரக பொருத்தம்னா ஒன்றும் இல்லை, 2 கெமிக்கலை ஒன்றா ஆட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு கெமிக்கல், உங்கள் பார்ட்னர் ஒரு கெமிக்கல், 2த்தையும் சேர்த்து ஒரு குடுவையிலேயே ஒன்றா ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணப்போ வெடிக்குதா, இல்லை பியூட்டிஃபுல்லாக இன்னொரு கெமிக்கல் உருவாகுதா, இல்லை 2மே சேராமல் பட்டும் படாமல் அப்படியே தாமரை இலை போர் நீல் போல் பட்டும் படாமல் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கிரக பொருத்தம். ஸோ அப்படி ஆட் பண்ண பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்க. செவ்வாயும் புதனும் ஒன்றா இருக்குது, ஒரே கட்டத்துக்குள்ளே வருது. அதாவது உங்கள் பார்ட்னரோட செவ்வாயும் உங்களுடைய புதனும் ஒன்றா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு பொருத்தம். ஏன் அப்படின்னா, நம்ம சில அரேஞ்ச் மேரேஜ் கப்புள்ஸை நம்ம பார்க்குவோம். பார்த்தோன்னே அவங்களோட அந்யோன்யத்தை பார்த்து நம்ம கேட்போம், நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்போம். நிறைய கேள்வி இது மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள இந்த பொருத்தம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். புதன்ன்றது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் காதலை குறிக்கக்கூடிய கிரகம். காதல், கணவர் 2த்தையுமே குறிக்கக்கூடிய கிரகங்களான செவ்வாய் புதன் ஒன்றா ஒரே கட்டத்துக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சேர்த்து. அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்யோன்யம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப கலகலப்பான தம்பதிகளாக இருப்பீங்க. ஏன்னா கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய கிரகமும் புதன் தான். புரியுதா? லவ் அதோட வீரியத்தன்மையோட, அது கரெக்டான கொள்ளலோட ஷார்ப்பாக அதில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். நீங்கள் பேசுகிறத பழகிறலாம் பார்த்துட்டு இவங்க என்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண மாதிரி தெரியுறாங்களே, ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிங்களோ அப்படிலாம் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஆனால் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜுங்கிறது நீங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு ஷாக்காகும். அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற ஷாக் வரைக்கும் போவாங்க. ஏன்னா செவ்வாய் புதன் ஒரு கப்பலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கப்பலுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, 2 பேரில் ஒருத்தர் மூடி டைப்பாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஆகும். 2 பேரும் கலகலப்பாக பேசுகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஜெட் லெவல் ஹிட்டு. இல்லை ஒருத்தர் மூடியாக இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் டெஃபினட்டாக ஏற்படும்.